போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்ற போதே போஸ்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேர்மு. ப்ரீ ப்ரொடக்ஷன் பார்த்தோம், ப்ரொடக்ஷன் பார்த்தோம். இந்த பதிவில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் சாஸ் பிரதர் ரமேஷ் ஆஃப் யூ கொஸ்டின்ஸ். ரமேஷ், நீங்கள் ப்ரொடக்ஷன் சொல்லும் போதே அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் நம்ம நினைக்கிறோம். ஒன்று பேப்பரில் எழுதுகிறோம், ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஸ்பாட்டில் வந்து வித்தியாசமான அனுபவங்கள். அதுவும் இல்லாமல் இப்போ அதையும் முடிச்சிட்டிங்க, சரி ஓகே எல்லாம் முடிச்சிட்டிங்க, முடித்து வந்து எடிட்டிங், சவுண்டு, எஃபெக்ட்ஸ் அதை ஃபினிஷ் பண்ணுறோம்ல. எல்லாம் நம்ம பேப்பரில் இருந்தாலும் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் இங்கே வைக்கிற டச் வந்து ஒரு தனி டச்சு. எப்படி இந்த மாதிரி ஒரு யங் ஃபிலிம் மேக்கர்ஸ், நம்ம பார்க்குற ஆடியன்ஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளும் பார்க்குறாங்க, புதுசாக வரவங்களும் பார்க்குறாங்க, ஒரு மிக்ஸ்ட் ஆடியன்ஸ் இருக்குது நமக்கு. இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும்போது என்ன what are the key elements I need to be watchful and careful? எப்படி அணுகலாம் அதை? அதாவது பிஃபோர் சர்விங் கண்டிஷன். ஏன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறோம், ப்ரொடக்ஷனில் வந்து கிச்சனுக்குள்ளே போயிட்டோம். இப்போ இது வந்து என்னன்னாக்கா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறது, ஆமாம் இது எப்படி சர்வ் பண்ண நல்லா இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி பிரிங் இட். அப்போது என்ன இதில் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா, நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்போவே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நம்பக்கூடாது, அதெல்லாம் நம்பக்கூடாது, பார்த்துக்கலான்றது டேஞ்சரஸ். அதனால் நிறைய சமயங்களில் இப்போ எல்லோரும் என்னென்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு கான்செப்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ்கிட்டலாம் வருது. நான் இப்போ பார்த்துருவேன், என்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்கலாம் சொல்லுவாங்க, அது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பார்த்துக்கலாம் சார். என்ன பார்த்துப்பேன், இங்கே எடுக்காமல் அங்கே என்ன பண்ண முடியும், இங்கே இருக்கணும் இல்லை கையில். அதனால் அதை டிபெண்ட் பண்ணாதீங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷனை டிபெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம என்ன எடுத்தோமோ அதை செவ்வைப்படுத்துவது தான் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன். நம்ம எடுத்து நம்ம கையில் இருக்கிறத ஷேப்பே அங்கே தான் நம்ம வந்து ஃபைனல் ஷேப் கொடுக்குறோம். ப்ரொடக்ஷனில் நம்ம பண்ணிட்டோம், ஆனால் அது எடிட்டிங் இங்கே தான் வரப்போகுது. ஸோ எல்லாமே அங்கே பேசிட்டோம், மறுபடியும் இங்கே தான் அதை திரும்ப டப்பிங்கில் வரப்போகுது. அங்கே நடந்ததெல்லாம் வந்து திரும்ப அந்த இங்கே தான் ஸ்க்ரீன் ப்ளே வருது, ரீஒர்க்கு வந்து அதெல்லாமே. அதனால தான் அதை ரீரெக்கார்டிங் அப்படின்னு சொல்கிறோம், பின்னணி குரல் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாமே வந்து அகெயின் வி ஆர் டூயிங் இட் சேம். இப்போ ஆர்டிஸ்ட்லாம் அங்கே பேசினா கூட இங்கே திரும்ப வந்து அதே டைலாக் இங்கே பேசி ஆகணும். ஸோ அப்போ அது இம்ப்ரவைசேஷனுக்கு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பாட்டில் எமோஷ்னலாக பேசலைன்னா கூட டப்பிங்கில் கொஞ்சம் அந்த எமோஷனை ஆட் பண்ணிக்கலாம். அந்த சீனுடைய அந்த பேஸ் வந்து ஒரு வேளை ஸ்லோவாக இருந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் எடிட்டிங்கில் என்ன பண்ணலாம், அதை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணலாம். இதெல்லாமே வந்து இம்ப்ரவைசேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது இது. அண்ட் மோர் ஓவர் வந்து இங்கே தான் எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறோம், அவங்கவுங்க டேலண்ட் இங்கே தான் ஜாயின் ஆக போகுது. ஸோ நம்ம கோஆர்டினேட் பண்ணதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர்றதுக்கு மிக முக்கியமான ஒரு தளம், இடம், தடம் எதுன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன். அதுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறோம் அப்படின் போது அதில் நம்ம எப்போதுமே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எடிட்டிங் பண்ணுறோம். அந்த எடிட்டிங் அப்படின்னாலே வந்து அது ஒன் மோர் டைரக்ஷன் மாதிரி. அது அந்த படத்தை வந்து திரும்பவும் வந்து நம்ம டைரக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ எடிட்டர் ஹஸ் காட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தட். ஏன் அப்படின்னாக்கா ஸ்க்ரீன் பிளேவுக்கும் எடிட்டருக்கும் வந்து கனெக்ஷன் இருக்குது. அப்போ முதல்ல நம்ம பார்த்த அந்த ஸ்க்ரீன் பிளே, அதோடைய இன்னும் அதை பெப்பு அல்லது அதோட பேஸை அதை டெவலப் பண்ணுறது, இம்ப்ரவைஸ் பண்ணுறது வந்து எடிட்டர் கையில் இருக்குது. ஸோ அந்த எடிட்டர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், எப்போ டிசைட் பண்ணோம்னா இதெல்லாம் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே டிசைட் பண்ணிட்டோம், இவர் தான் எடிட்டராக இருப்பார், இவர் தான். அதனால் அந்த எடிட்டர் வந்து அவர் அடுத்து நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய இதை வந்து மெருகேற்றுறதுக்கு அந்த எடிட்டிங் ஃபஸ்ட்டு வருது. அப்புறம் டியூரேஷனை ஃபிக்ஸ் ஆகிறது வந்து நம்ம என்ன பண்ணாலும் எடிட்டிங் டைமில் வந்து அந்த டியூரேஷன் மாறும். 1 ஹவர்ன்றது 1.5 மணி நேரம் ஆகலாம், இல்லை இவ்வளோ தேவையில்லை 1.25 குறைச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லுது. ஸோ அதெல்லாமே இங்கே தான் டோட்டல் ஷேப்பிங்கு. ஸோ எடிட்டிங் முடிஞ்சது டப்பிங் முடிஞ்சதுக்கப்புறம் மியூசிக்கு கூடவே பேரலாக சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ எல்லாமே வந்து தனித்தனி கலை, தனித்தனி திறமை. சிலர் வந்து நடித்தவங்களே பேச மாட்டாங்க, ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொருத்தர் பேசுகிறாங்கன்னு போது அவங்க இவங்களுக்குள்ளே போய் அதை பேசணும், டப்பிங் ஆர்டிஸ்ட். ஆமாம், ஆனால் அது அந்த உருவத்துக்கும் பொருந்தணும், அந்த கேரக்டருக்கும் பொருந்துகிற வாய்ஸ், அதை சூஸ் பண்ணது யாருன்னா அகைன் டைரக்டர்.
ஸோ நம்ம தான் அதை ஃபிக்ஸ் So, பண்ணணும். எல்லாத்துலயுமே அந்த அந்த மைண்ட்ல நம்ம அந்த கோஆர்டினேஷன். அதனால தான் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் மைண்டில் எழுதிடணும். மைண்டில் எழுதிட்டோம்னா நமக்கு கிளியராக இருக்கும். பார்க்கும்போதே தெரியும் இந்த கேரக்டர் இவங்க தான். அதனால தான் நம்ம படம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறாங்களே எப்படிங்க அவங்க அந்த ஆக்டர்ஸ்லாம் அப்படியே கரெக்டாக பொருந்திருக்காங்க அப்படின்னா எப்போ பொருந்துவாங்கன்னா கதை எனக்குள்ளே பொருந்தி இருக்கும்போது அந்த கதாபாத்திரமும் அதே போல் ஆளை கரெக்டாக தேடும். ஸோ அதே மாதிரி இங்கே அந்த எடிட்டிங்கில் வந்து நிறைய அவங்க நினச்சாங்கன்னா நம்ம படத்தை ஃபுல் ஃபாஸ்ட்டாகவும் கொண்டு போக முடியும், ஸ்லோவாகவும் கொண்டு போக முடியும். அதனால் எடிட்டர்கிட்ட வந்து ஒரு பெரிய வேலை இருக்குது. அவர் பண்ணுறது ட்ரிம்மிங்கு அவங்க கையில் தான் இருக்குது. அப்புறம் அதுலேயே வந்து கதை சொல்லலாம். சிலது எடிட்டருங்களே கதை சொல்லுவாங்க. நம்ம சொன்னதை காட்டிலும் அவர்கள் சொல்லுவது. அதுக்கு அடுத்து வந்து டப்பிங்கு. அந்த டப்பிங்கில் வந்து பேசும்போது அது ஒரு கான்வர்சேஷன் டயலாகுக்கு. அது இப்போ எடிட்டர் வந்து ஸ்க்ரீன் பிளேவை இம்ப்ரூவ் பண்ணுறாரு, டப்பிங்கில் வந்து என்ன ஆகுதுனாக்கா டயலாக் இம்ப்ரூவ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸு. சில சமயம் வந்து நம்ம நினச்சிட்டு இருப்போம் ரொம்ப, ஆனால் அந்த நைட் எஃபெக்ட்டுக்காக ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கறது. சாதாரணமாக தண்ணி ஊற்றிருப்பாங்க, அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு இது அது மாதிரியெல்லாம் நிறைய. இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்ததுனால மேக்ஸிமம் ப்ரீ ரெக்கார்டடாலாம் போடுறாங்க. அப்போல்லாம் வந்து அப்படி இல்லை, எல்லாமே மேனுவலாக போடணும். நான்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ஸ்லாப்புக்கு வந்து பட்டாசு, அந்த பொட்டு பட்டாசுல அதுதான் உடைப்பாங்க. அரையும் போது கரெக்டாக அடிப்பான் டப்புன்னு. அப்போ அதெல்லாம் வந்து இப்போ அட்வான்ஸ் ஆயிடுச்சு, நல்லாயிருக்கு. இப்போ ரொம்ப அழகாக ஈஸியாக எல்லாமே பண்ணுறாங்க. அதனால் இன்னும் நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கிறதுனால சவுண்ட் எஃபெக்ட் சைடில் வந்து நம்ம நிறையா பண்ண முடியுது. அதுக்கு அடுத்து வந்து என்னென்னா நம்ம ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ். அதுவும் வந்து சில சமயம் ஸ்க்ரீன் பிளேக்கு அது வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. அதனால் அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸும் இதில் வருது, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வருது. ரீரெக்கார்டிங் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதுதான் வந்து இன்னைக்கு இல்லை எப்போதுமே ஸ்க்ரீன் பிளே எப்படி இம்பார்ட்டன்ஸோ அதான் அவருக்கு மியூசிக் டைரக்டர் இது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அந்த மியூசிக் வந்து இட் கிவ்ஸ் லைஃப். நம்ம என்ன கதை எழுதியிருந்தாலும் அவன் ஒரே ஒரு வயலினில் அதை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுவான். நார்மல் டயலாகாக இருக்கும், ஆனால் அந்த டயலாகை வந்து அதை அவன் வந்து என்ன பண்ணுவான், அழ வச்சிருவான். அதுக்கு ஏன்னா மியூசிக் டிவைன். மியூசிக் வந்து அதுக்கு ஒரு லைஃபே இருக்குது. அது எமோஷன்ஸை வந்து அதிகமாக்கும், கூட்டும். அதனால் அவங்களுடைய பார்ட்டு, மியூசிக் டைரக்டருடைய பார்ட் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் முடிந்தாலும் மிக்சிங்னு ஒன்று இருக்குது. அதான் லாஸ்ட் அவன் வந்து சொல்றது பார்த்தா ஒன்று எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக. ஆமாம், அவன் மிக்ஸ் பண்ணும்போது தான் வந்து, ஏன்னா இப்போ 5.1 அதெல்லாம் வரும்போது நமக்கு அந்த ரியல் சரவுண்ட் நமக்கு அங்கே உட்காரும் போது திரும்பி பார்க்குற அளவுக்குலாம் இப்போ இருக்குது இல்லையா. ஒருத்தர் கூப்பிட்றத வந்து பின்னால் அந்த டோரில் கூப்பிட்றாரு இப்படி திரும்புகிற அளவுக்கு. அதெல்லாம் முன்னெல்லாம் 70mm ஃபில்மில் அப்படி இருந்தது. இப்போ வந்து நார்மலாக எல்லா படமுமே இப்போ ஆல்மோஸ்ட் என்னோடய படங்களே வந்து நான் எல்லாமே 5.1 பண்ணுறேன். பட் இது அகெயின் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் கோஆர்டினேஷன் வந்து டைரக்டருடைய கோஆர்டினேஷன் அதில் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் வித் தெம். அண்ட் மோர் ஓவர் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுடைய பட்ஜெட்டை நம்ம ஏற்கனவே டிரைவ் பண்ணியிருக்கோம், அதை மறந்துடவே கூடாது. அது இது பாட்டுன்னு ஒரு தனி. அதனால் அதில் போய் தனியாக ஏறக்கூடாது. அதனால் நம்ம முதல் பிரிக்கும் போது இது ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளோ, போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளோன்றதை முன்னாலேயே நம்ம டிசைட் பண்ணி வச்சுருந்தோம்னாக்கா அங்கே எந்த குழப்பமும் இல்லாமல் அது தானாக அது முடியும், ஸ்மூத்தாக முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த போஸ்ட் ப்ரொடக்ஷன். யங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு அது ஒரு பாயிண்டாக நம்ம பதிவு பண்ண விரும்புகிறோம். ஏன்னா the frustration they have is இவங்க பிக் பட்ஜெட் ஃபில்ம் எல்லாம் பார்த்துட்டு சின்ன படத்துக்கு கதை இவங்க எழுதிட்டு அதை கம்பேர் பண்ணிக்கிறது அது கிடையாது. நீ யாருன்னு நீ இப்போ நான் தெளிவாக இருக்கேன். நான் மணிரத்னம் கிடையாது, நான் சங்கர் கிடையாது. நான் ஐ எம் கிளியர் இன் தட். நான் அப்படி வந்து நினச்சேன்னா தான் எனக்கு எல்லாமே வந்து expectation is the mother of disappointments. But within that limitation you're able to create a space and move இதுல என்ன பெஸ்ட் பண்ண முடியும்ன்றது நீ டிசைட் பண்ணலாம். இதுல என்ன பெஸ்ட் பண்ண முடியும்னு பண்ணு. அப்போ நெக்ஸ்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தானாகவே வரும். இன்னும் இல்லைங்க நீங்கள் இது வந்து நான் இன்னும் பணம் தரேன், நீங்கள் பெருசாக பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு வருவாங்க இல்லையா. அது அப்புறம் வந்து என்னென்னா பட்ஜெட் வந்து ஏறுறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன, ஆரம்பித்த உடனே முடிச்சிடணும். நடுவில் நீங்கள் விட்டு 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 போனீங்கனாலே பட்ஜெட் ஏறிட்டு தான் போகும்.
அதுக்கும் ஒரு ப்ராப்பர் டைம் Plan. இருக்குது. போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கும் பிளான் இருக்குது. ஒரு 10 டேஸ்னா 10 டேஸில் ஃபினிஷ் முடிச்சிடணும். அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணும்போது இத்தனை நாளில் தான் இது, இத்தனை நாள் தான் இதுன்னு அந்த ஷெட்யூலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமானது இல்லையா? அந்த நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஷூட்டிங்கை நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களா, அதுவே வந்து ஏறவே கூடாது. 12 நாள்னா 12 நாளில் முடிக்கணும். அப்போ தான் அந்த உங்களுக்கே அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வரும். ஸோ அது ரொம்ப முக்கியம். போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம இழுத்துக்கிட்டே போகிறது வந்து அது ரொம்ப அது இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் இட்ஸ் நாட் ஹெல்தி ஃபார் யுவர் ப்ரொடக்ஷன். அதனால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து வேறு ரீசன்ஸில் வந்து அது ப்ரொலாங் ஆகல நம்ம வழியை நம்மளுடைய இதை வந்து மாற்றி அப்போ கன்ஃபியூஷன் இருந்தால் தான் மாற்றிக்கிட்டே இருப்போம். இதை தூக்கி முன்னால் போடு, அதை தூக்கி முன்னால் போடு அப்படின்னு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஸ்கிரிப்டில் கிளியராக இருந்தால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நல்லா தான் போகும், அழகாக போகும். ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் பார்த்தோம், ப்ரொடக்ஷன் பார்த்தோம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தோம். ஐ திங்க் நிறைய டேக்அவேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அகெயின் ஃபவுண்டேஷனாக கொடுத்துருக்கோம். நீங்களும் வந்து தனியாகவும் இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு தோஸ் ஆர் வெரி வெரி இன்ட்ரெஸ்டடுக்கு தனியாக நீங்கள் ஒரு ஐ திங்க் யூ ரன்னிங் செப்பரேட் கோர்ஸ் நினைக்கிறேன் எல்லாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து மூவி மேக்கிங்குள்ளே வரணும்னு நேயர்கள் கேட்குறாங்க. தியோஃபில்மாலஜி அப்படின்னு பண்ணுறாங்க. தியாலஜி நடுவில் ஃபில்ம் வச்சுருக்கேன். அதாவது ஃபில்ம் மூலமாக தியாலஜி எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு சர்வ் காட் அப்படின்னு ஒன்று வரீங்க அப்படின்னாக்கா யூ கேன் கம். இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ ஃபில்ம் மேக்கர் கம். என்னென்னா மறுபடியும் அதை சொல்கிறேன், நீ என்ன நோக்கத்தில் இதை எடுக்கிற, அது நன்மைக்கானதாக இருந்தாக்கா நிச்சயமாக வந்து நான் என்கரேஜ் பண்ண தயாராக தான் இருக்கேன். சார் நீ வந்து ஒரு கமர்ஷியல் ஃபில்மாக இப்போ இதுவாக வரணும், ஏர்ன் மணி பண்ணணும், ஃபேமு மணிக்காக நான் இதை கற்றுக்கிறேன் அப்படின்னாக்கா என்னுடைய பிளாட்ஃபார்ம் யூஸ் ஆகாது. நான் சொல்கிறது குட் காஸ், நான் ரிலீஜியஸாகவே பேசலை. நீ வந்து உன்னுடைய டேலண்ட் இருக்கிறத யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், இதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னாக்கா லேர்ன் மோர். அந்த லேர்னிங்க்கு நான் வந்து உனக்கு ஐ ஹெல்ப் யூ அவுட். அதுக்கு தான் இந்த கோர்ஸு. இதில் வந்து எல்லாமே சொல்லி தருவேன் கம்ப்ளீட்டாக ஃப்ரம் த இதில் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து எண்டு வரைக்கும் என்ன அப்படின்றது அது. ஸோ ஸ்க்ரீனில் அந்த நம்பர் இருக்குங்க, அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் இது பயன்படுத்தலாம். ஏன்னா வந்து இது சொல்கிற மாதிரி ரமேஷ் சொல்கிற மாதிரி ஐ திங்க் இஃப் யூஆர் அ ரியல் சீரியஸ் நீங்கள் சொல்லலாம் எனக்கு ரொம்ப ஐ எம் ரியலி பேஷனேட் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் தான். இஃப் யூ ஹேவ் த பேஷன் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சர்வ், யூ வாண்ட் சர்வ் அண்ட் பி எஃபெக்டிவ் அண்ட் டு குட் டு த சொசைட்டி, ஒரு நல்ல விஷயத்தை நான் கன்வே பண்ணணும் சொல்கிற மாதிரி தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் யூ கேன் டூ ஃபார் மணி மேக்கிங். பட் இது வந்து மணி மேக்கிங்கை தாண்டி ஒரு காலிங். அந்த காலிங்குள்ளே நான் வரேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது. யூ கேன் கான்டாக்ட் வித் ரமேஷ் ஃபார் தட் ப்ரோக்ராம். பயன்படுத்துங்க. இன்னும் சொல்ல போனால் லேர்ன் பண்ணுங்கள் ஸோ தட் வி கேன் ஆல் க்ரோ together to be effective. We have one more episode. And the last episode நாங்கள் எப்படி பண்ணலாம்னு நினைக்கிறோன்னா we want to drive back into the experience of filmmaking. இப்போ நம்ம ப்ரீ-ப்ரொடக்ஷன் பார்த்தோம், ப்ரொடக்ஷன் பார்த்தோம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தோம். பட் now the last episode probably will dive into the experiences in the process of filmmaking அப்படின்ற ஒரு தலைப்பில் அடுத்த தொகுப்பில் சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.